Welcome to Next Gen Autobots. Must watch helpful video for technicians. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my channel. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சில் இருக்கக்கூடிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிவைஸை நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதுக்காக ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்மளுக்கு லான்ச் பிராண்ட் பற்றி நல்லாவே தெரியும். இந்தியாவில் கிட்டத்தட்ட லட்சத்துக்கும் அதிகமான மெக்கானிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்ச்சுடைய டயக்னோஸ்டிக் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான பிராண்ட்லேருந்து லோயஸ்ட் ப்ரைஸில் ஒரு ஸ்கேனரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் காப்பி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம ரேட் கம்மியாக கிடைக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அது வந்து லான்ச் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பிராண்டட் கம்பெனி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டூலை மெக்கானிக் அண்ட் டெக்னீஷியனுக்காகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு லோயஸ்ட் ப்ரைஸில் அதிகமான ஃபீச்சர்ஸோடு இந்த டூலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டூலை நாம் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான டெக்னிக்கல் வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா லான்ச்சில் X431 சீரீஸில் ப்ரோ SE லைட்டு. நிறைய பேருக்கு நம்ம இந்த லான்ச் ஸ்கேனர் கொடுத்துருக்கோம். அதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்கினதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர் அவங்களோட ஃபீட்பேக்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மெயினாக அவங்க சொன்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயம் என்னென்னா பேட்ரி பேக்கப். ஒரு ஸ்கேனர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 டே ஒர்க் ஆகிறதே நம்மளுக்கு ஆச்சரியம், பேட்ரி நிற்கிறது. பட் இந்த லான்ச் ஸ்கேனர் மினிமம் 2லேருந்து 3 நாள் வரைக்கும் ஒரு ஃபுல் சார்ஜ்க்கு வந்து நிற்கிது. அண்ட் நம்மளுடைய ரெகுலர் டயக்னோஸ்டிக்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ ரெகுலராக லான்ச்சுடைய ஸ்கேனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் ஒரு சேஃப்டியான காட்டன் பேக்கிங்கில் வரும். அந்த காட்டன் பேக்கிங்கை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு லான்ச் பிராண்டிங் இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஒரு மோல்டட் கேஸ் இருக்கும். ஸோ இந்த மோல்டட் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸ் பாருங்கள் ரொம்பவே ஹேண்டியாக சின்னதாக இருக்குது. நம்ம டயக்னோஸ்டிக் ஒர்க்குக்கு போகும்போது பேக் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸே வந்து அதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ரொம்பவே வந்து குட்டியாக இருக்கிறதால நம்ம இதில் ஸ்கேனர் மட்டும் இல்லை, நம்மளுடைய மல்டிமீட்டராக இருக்கட்டும், சின்ன ஃபியூசஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான டிரான்ஸ்பாண்டர் பாக்ஸஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம இதில் வச்சே கேரி பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் பேக் வாங்க வேண்டிய நீடு இருக்காது. நம்மளுக்கு 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கும். அதாவது ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா லாக்கிங் சைடில் நம்மளுக்கு லான்ச்சுடைய 7 இன்ச்சுக்கான பேடு. ஸோ லான்ச்சுடைய ப்ரோ ஏசி லைட் 7 இன்ச்சுக்கான பேட் வந்து இதில் இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்ததாக இந்த சைடில் என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். நம்மளுக்கான OBD 16 பின் கேபிள். இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத்லேயே ஒர்க் ஆகும், வயர்டுலேயே ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கான USB கேபிள் அண்ட் OBD 16 பின் கேபிள் கொடுத்துருப்பாங்க. டயக்னோஸ் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு நிறைய ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி யூஸ் பண்ணது ஃபுல்லாமே ஓல்டர் மெத்தடில் இருக்கும். பட் இப்போ வர லான்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான போர்ட்டோடு வருது. ஸோ நம்ம லேட்டஸ்ட் நம்ம மொபைலுடைய பேசிக் சார்ஜர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதை டயக்னோஸ் பண்ண முடியும். அண்ட் நான் முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் இதுதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 லேக்குக்கு மேலே வரக்கூடிய ப்ரோ 3 SE டிவைஸில் வரக்கூடிய அதே VCA தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லான்ச்சுடைய இந்த ஒரு அப்டேட் வந்து ரொம்பவே வந்து தேங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக இதில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளுக்கான பேசிக் யூசர் கைடு அண்ட் இதுக்கான குவாலிட்டி அஷூரன்ஸ் சர்டிஃபிகேட் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கான சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு என்வலோப் இதுவும் வந்துடும் இல்லையே. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்கிங்கில் வரக்கூடியது. ஃபஸ்ட்டு
எனக்கு ரொம்ப பிடிச்ச லான்ச்சில் இந்த டிவைஸ் ஹார்ட்வேர் பற்றி நான் பேசியே ஆகணும். இந்த ஹார்ட்வேர் வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கேட்குறீங்க, லான்ச் வந்து எப்படி நான் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ முன்னாடி வந்து இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. பட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் வந்து அதுக்கான ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லான்ச்சுடைய பேக்கிங்கில் நான் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஒரிஜினலில் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட் நீங்கள் பேக்கிங்கை பார்க்கும்போதே உங்களுக்கு இங்கே ஒரு சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய பார்கோடோட சீரியல் நம்பர் இருக்கும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சீரியல் நம்பர். அதே சேம் சீரியல் நம்பர் உங்களுடைய டிவைஸில் விசிஐல இருக்கான்றதை பாருங்கள். இந்த விசிஐலையும் அதே சேம் சீரியல் நம்பர் இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா பார்கோடில் இங்கே கீழே வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேடுடைய பேக் சைடில் உங்களுக்கு அதே மாதிரி சீரியல் நம்பர் வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரிஜினல் டிவைசஸில் மட்டும்தான் இந்த மாதிரி சீரியல் நம்பர் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். காப்பி ப்ராடக்ட்ஸ்க்கு பொதுவாக இப்படி ஒரு பேக்கிங்கே வராது. ஜஸ்ட் ஒரு காப்பி டிவைஸ்னால் டிவைஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்ம அதை ஒரிஜினல் நிறைய பேர் நம்பி வாங்கிட்டுருப்போம். பட் ஒரிஜினல் லான்ச் இப்படி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த டிவைஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த டிவைஸ் ஏன் வந்து அட்வான்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து ஜென்ரேஷன் இப்போ 7th ஒர்க் ஆகிட்டு இருக்கா, வெர்ஷன் 7 டிபிஎஸ் கார் சீரீஸ்லேயே வெர்ஷன் 7th டிவைஸ் இது. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயர் ப்ரைஸில் நம்மளுக்கு கேன் எஃப்டிக்கான ப்ரோட்டோகால் கிடைக்கும் அண்டு டிஓஐபி சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அதோடு மட்டும் கிடையாது, இதை ப்ளூடூத் வழியாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும் அண்ட் வயர்டு கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ண முடியும். அதுக்கான கேபிள்ஸும் பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்துடும். இந்த 16 பின் கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த 16 பின் கேபிள் யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இது ப்ளூடூத்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அண்ட் இந்த கேபிளை நம்ம டைரெக்டாக விசிஐயோடையும் லான்ச் பேடோடையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்மளால் வயர்டு மோடில் யூஸ் பண்ண முடியும். அதுக்கான இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். மேலே டிவைஸோடைய மேல் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பவர், கம்யூனிகேஷன் அண்டு கனெக்ஷன் மோடு, இது மூணையும் உங்களால் ஒரே டைமில் ட்ராக் பண்ண முடியும். அண்டு ஒரு சைடு மட்டும் கிடையாது, 2 சைடுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 சைடும் இருக்கிறதால நம்ம டிவைஸை வந்து ஒர்க் பண்ணும்போது திருப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் இந்த கேபிளுடைய லென்த் வந்து நல்ல லென்த்தாக இருக்கிறதால நீங்கள் எப்போவுமே காரில் கனெக்ட் பண்ண உடனே டிவைஸ் வந்து காலில் வந்து மிதிப்படாமல் சேஃபாக வந்து கியர் கன்சோல் கிட்ட வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் கேன் எஃப்டி அண்ட் டுவல் மோடு கம்யூனிகேஷன் இதுதான். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம அடுத்ததாக வந்து பேடு, லான்ச்சுடைய இந்த அட்வான்ஸான பேடை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ லான்ச்சில் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோயர் ப்ரைஸில் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. 10 இன்ச் டிவைஸையும் 7 இன்ச் டிவைஸ்லையும் பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா ஸ்பீடு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே ஒரு அட்வான்ஸான ஃபீச்சர் நம்மளுக்கு. இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 இன்ச்சுக்கான ஸ்க்ரீன் வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 10க்கான ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இன்பில்ட்டாக வந்துடும். அண்ட் 4GB RAM, 64GBக்கான ஸ்டோரேஜ். பேட்டரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா 6300 mAh பேட்டரி இந்த ப்ரைஸ் பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் ஜென் ஆட்டோபாட்ஸில் எப்போவுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக், டெக்னீஷியன் அண்டு நியூவாக ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஆஃபர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் கீழே இருக்க நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கிறது இதுதான். அண்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 8MP ஒரு கேமரா வந்துடும். இந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹேண்டியாக இருக்கிறதால நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும். அண்ட் ஒர்க் அப்போ நம்மளுக்கு டக்குன்னு டயக்னோஸ் பண்ண முடியும். ஏன்னா கேன்எஃப்டி போர்ட் இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் இது. ஸோ இப்போ ஹார்ட்வேரில் இருக்கக்கூடியது பற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த ப்ரைஸ் பட்ஜெட்டில் நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட்டு டைப் சி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு போர்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அக்சசரி போர்ட்டுன்னு சொல்லலாம். என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வீடியோ ஸ்கோப், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் பேட்டரி டெஸ்டர். ஸோ இந்த பேட்டரி டெஸ்டர் நம்ம லான்ச்சில் தனியாக வாங்கும்போது நம்மளுடைய ப்ரோ ஏசி லைட்டோட அட்டாச் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டூலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபிஎம்எஸும் சப்போர்ட் பண்ணும். இந்த டிபிஎம்எஸ் கன் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கும்போது நம்மளுடைய லான்ச்லேயே வந்து நம்ம டைரெக்டாக அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டூல் பார்த்தீங்கன்னா வெறும் டயக்னோஸ்டிக்ஸ் மட்டும் கிடையாது, ஆட் ஆன் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஹார்ட்வேரில் இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் பட்ஜெட்டில். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சாஃப்ட்வேர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக
உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கவர் ஆகும்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. கார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக கார்ஸ் கவர் ஆகும். கார்ஸில் நம்ம பார்க்கும்போது டீசல், பெட்ரோல், கேசோலின், சிஎன்ஜி, ஹைப்ரிடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவி வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா மஹிந்திரா, டாட்டா, ஹுண்டாய், கியா இந்த எல்லாமே நம்ம லான்ச்சில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்டு ஜெர்மன் வெஹிக்கிள்ஸ்க்கும் பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகும். ஸோ ஒரு கராஜ் ஃப்ரெண்ட்லி ஸ்கேனர் அண்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்கேனர்னு நம்ம ப்ரோஏசி லைட்டாக சொல்ல முடியும். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் 35 ரீசெட் ஃபங்க்ஷன்ஸ். உங்களுக்கு நான் இதில் மேஜராக இருக்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு மேஜராக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாசில் கோடிங், இன்ஜெக்டர் கோடிங்னு கூட சொல்லலாம், நாசில் கோடிங்னு காமனாக சொல்லுவோம். ஆயில் ரீசெட்டு, ப்ளீடிங்கு, அதுக்கப்புறம் பிரேக் பேட் ரீசெட்டு, த்ராட்டில் பாடி ரீசெட்டு, இதெல்லாமே பேசிக்காக நம்ம பண்ணக்கூடியது. இது மாதிரி 35 டைப் ஆஃப் ரீசெட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதோட நம்மளுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா டாட்டா, மஹிந்திரா, அசோக் லேலண்ட், ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் இந்த 4 பிராண்டுக்குமான எல்சிவி சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதால உங்களால் BS3, BS4, BS6 வெஹிக்கிள்ஸ்க்கான ரீஜென்ரேஷன், இன்ஜெக்டர் கோடிங், ஆயில் ரீசெட் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் பர்ஃபெக்டாக நம்ம ப்ரோ ஏசி லைட்லேயே பண்ண முடியும். ஸோ இதுதான் அதில் உள்ள ஃபீச்சர். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இன்டெலிஜென்ட் டயக்னோஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்டெலிஜென்ட் டயக்னோஸ் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி ஜெர்மன் வெஹிக்கிள்ஸை ஒரே சிங்கிள் ஷாட்டில் உங்களால் ஸ்கேன் பண்ண முடியும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக டிவைஸே வந்து பார்த்தீங்கன்னா காரோட ஃபுல் டேட்டாவையும் அதுவே ரெட்ரைவ் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்த் ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் எடுத்துக்க முடியும், கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோக்கல் டயக்னோஸ். இந்த லோக்கல் டயக்னோஸ் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது காரோடைய கம்ப்ளீட் லைவ் டேட்டா, ஆக்சுவேஷன் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்களால் செக் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் தான் நான் சொல்லியிருந்தேன் 35 டைப் ஆஃப் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் நான் சொன்ன மாதிரி தான் நான் இன்ஜெக்டர் கோடிங் இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்ததான் நான் ஆல்ரெடி சொன்ன டூல் பாக்ஸ். இந்த டூல் பாக்ஸ் ஏரியாவில் தான் உங்களுக்கு பாருங்கள் டிபிஎம்எஸ், அடுத்ததாக வீடியோ ஸ்கோப் இது எல்லாமே அக்சஸ் பண்ணக்கூடிய டெடிகேட்டட் ஐகான்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணி அந்த அக்சசரிஸை நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இது போக உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை ட்ராக் பண்ணுறதுக்கான யூசர் இன்ஃபோ, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்குன்னு டெடிகேட்டட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய ஒர்க் அப்போவே நம்மளுக்கு ஏதாவது நியூ அப்டேட்ஸ் வருதுன்னா சடனாக நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ சாஃப்ட்வேர்லேயும் சரி ஹார்ட்வேர்லேயும் சரி ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்காகவே டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய பேட்டரி பேக்கப் மினிமம் 2 to 3 days வரைக்கும் இருக்குது. இது கஸ்டமருடைய ஃபீட்பேக், நானும் செக் பண்ணியிருக்கேன். பேட்டரி பேக்கப்புக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான டிவைஸ். ஸோ இந்த டிவைஸை மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிஷியன், டெக்னீஷியன் இல்லை புதுசாக ட்ரைனிங் முடிக்கிறவங்க அவங்க ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த டிவைஸை சூஸ் பண்ண முடியும். இல்லை மெக்கானிக்காக இருக்கவங்க எனக்கு வந்து லோயர் ப்ரைஸில் ஒரு ஸ்கேனர் வேணுனாலும் இதை நீங்கள் சாய்ஸாக வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிஷியன் அவங்க செக் பண்ணும்போது நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா டெஸ்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணுவோம். பட் லான்ச்சுடைய ஸ்கேனர்ஸில் லைவ் டேட்டா அண்டு ஆக்சுவேஷன் டெஸ்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறதால உங்களால் மெயின் ரிலே, ரேடியேட்டர் ஃபேன், EGR வால்வ் இது மாதிரி ECM சைடும், அதுவே BCM சைடாக இருந்தால் ஹெட்லைட்டு, பவர் விண்டோ இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களால் வந்துட்டு செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிவைஸ் வந்து கேரேஜ்க்கான மல்டி பர்பஸ்க்கு ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ உங்களுடைய ஃபுல் யூசேஜுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ஈஸியான ஸ்கேனர், ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கக்கூடியது. நிறைய பேர் நான் பார்க்குறவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நான் ஸ்கேனரே யூஸ் பண்ணதில்லை, எப்படி கற்றுக்க போகிறேன் அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப வந்து டஃப் கிடையாது. ஏன் அப்படின்னா சிம்பிள் லாங்குவேஜில் தான் ஸ்கேனர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஐகான்ஸை பார்த்தாலே ஓரளவு வந்து புரிஞ்சுக்க முடியும் நம்மளுக்கு என்னன்றதை. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்களும் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கான ஒர்க் ஷாப்புக்கான ஸ்கேனரை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நியூ ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் ப்ரோ ஏசி லைட்டை கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா லோயஸ்ட் ப்ரைஸ், அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேனர் இது. ஏன்னா கார், லைட் கமர்ஷியல், 35 டைப் ஆஃப் ரீசெட் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகுது. இதோட முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். மஹேந்திராக்கான ECU ஃப்ளாஷிங் நம்ம ப்ரோ ஏசி லைட்டில் இருக்குது. ஸோ வயர்டு மோடில் உங்களால் ஃப்ளாஷ் பண்ணிக்க முடியும். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா, மஹிந்திரா, மாருதி, ஹோண்டா, ஹுண்டாய், டொயோட்டா கார்ஸ்க்கான இமோ ஃபங்க்ஷன்ஸும் இதில் சப்போர்ட் பண்ணும்.
பண்ணோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ப்ரைஸ் பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்கேனர் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த டூலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர். ரொம்ப நாள் ஸ்கேனர் வாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சரியான டைம் இது தான். ஸோ உங்களோட சாய்ஸை நீங்கள் வைஸாக சூஸ் பண்ணுங்கள். லான்ச்சில் இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. ப்ரோ ஏசி லைட்டுன்றது ஸ்டார்டிங் ரேஞ்சு. ப்ரோ ஏசி லைட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ஏசி இருக்குது, ப்ரோ 3 ஏசி இருக்குது. இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. எல்லா மாடல்ஸுமே நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்றது டேரெக்டாக நம்மளுக்கு தெரியாது. நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம், சேனலில் சர்ச் பண்ணி பார்ப்போம். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது கன்ஃபியூஷன் மட்டும்தான். ஸோ உங்கள் கன்ஃபியூஷனை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஜென் ஆட்டோபாட்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கேனர் ரொம்ப நாளாக வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொல்ல நினச்சது. இது மாதிரியான இன்னும் யூஸ்ஃபுல்லான தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் டெக்னிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ், கீ ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், ECU ஃப்ளாஷிங்காக இருக்கட்டும், அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஸ்கேனர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட சின்ன ஒரு சஜஷன். நீங்கள் எல்லோரும் ஒரு காமனாக நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கேனர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டு வச்சுருக்காரு அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஸ்கேனர் உங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. மேபி அவரோட நீடுக்கு அவர் அந்த டைமில் அது வாங்கியிருக்கலாம். ஸ்கேனருடைய டெக்னாலஜி மட்டும் கிடையாது, எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலுமே பர்டிகுலர் டைமில் ஒரு 6 months ஒன்ஸு 1 year ஒன்ஸு அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். அதை பொறுத்து சஜஷன்ஸும் பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். மேபி அவர் வாங்கினப்ப சில ஃபீச்சர்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவர் அதிகமான காஸ்ட் கொடுத்து வாங்கியிருப்பார். பட் நீங்கள் வாங்கும்போது அதே டூல் அதிகமான ஃபீச்சர்ஸோட லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கலாம். ஸோ உங்களுக்கான டூலை வாங்குறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக டீலர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான கிளியரான ஆன்சர் கிடைக்கும். ஸோ உங்களுக்கான கிளியர் ஆன்சர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஜென் ஆட்டோபாட்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை டிஸ்ட்ரிக்டில் வில்லாபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் சவுத் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக நம்ம ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணி டெமோ பார்த்தே உங்களோட ஸ்கேனரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு நம்ம லான்ச் மட்டும் பண்ணுறது கிடையாது, நம்ம லான்ச் இல்லாமல் எக்ஸ்டூல், ஜி ஸ்கேன், அவுட்டல்னு எல்லா பிராண்டுமே பண்ணுறதால உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறதையும் ஒரு சஜஷன் கொடுக்க முடியும். ஸோ அந்த சஜஷனை வச்சு நீங்களே உங்களுக்கான டூலை டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வெல்கம். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.